இந்த கலவரம் நடந்திருக்குல்ல, 4 வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு, 2 மகிழுந்துகள் தீ வச்சு கொளுத்தப்பட்டிருக்கு, 6 வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட 17 பேருக்கு வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, ரத்தம் வர வெட்டியிருக்காங்க. இப்ப இவ்வளவு பெரிய கலவரம், இவ்வளவு பெரிய சம்பவம், 300 பேர் திரட்டிக்கிட்டு போறாங்க. இந்த 300 பேர்ல காவல்துறை இப்ப என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவில் அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும், குறிப்பா முத்திரையர்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழக்கூடிய அந்த பகுதி, அந்த மக்களை யாரும் நம்ம குறை சொல்லல. ஏன்னா அன்றாடங்காட்சி மக்கள், அன்னைக்கு உழைக்கிற மக்கள், இன்னும் சொல்ல போனா தமிழுக்காக போராடுகிற மக்கள் அந்த முத்திரையர் சமூகத்தில் அபரிமிதமாக. வடகாட்டிலையும் பெட்ரோல் பங்குல போதையில அங்க தகராறு நடந்துச்சு. ஒவ்வொரு தகராறா நடந்து மனசுக்குள்ள அது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. இதான் உண்மை. அங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ராஜாராம் தான் இதுக்கு மூளையா செயல்பட்டதாக இப்ப நம்மளுக்கு தகவல் கிடைச்சு. ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தர் KKS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் தேச கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்சியில இருக்கிற ஒரு சில பேர் தான் இதை கூடி பேசி நம்ம ஜாதியை எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது. நீங்க வடகாட்டிலேயே கிட்டத்தட்ட 17 பேர் என்னமோ சொல்றாங்க RSSல பயிற்சி பெற்றவர்களாகவும் RSSல பணியாற்றக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அந்த அத்தனை பேருமே முத்திரையர்களா இருக்காங்க. வடகாட்டுல புள்ளி விவரங்களை